அந்த ஊர்ல ராமர் கோவில்னா ரொம்பவும் ஃபேமஸ். காரணம், அந்த கோவில்ல நடக்கிற நிகழ்ச்சிகளோ, அந்த கோவில்ல இருந்த ஒரு சுவாமிஜியும். அந்த சுவாமிஜி நிறைய நாடுகள், நிறைய திவ்ய தேசங்கள் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அவருக்கு நல்ல ஞானமும் இருந்தது. ஊர் ஜனங்க எல்லாரும் அவங்கவுங்க பிரச்சனைகளுக்கான பிராச்சித்தத்தையோ பரிகாரத்தையோ அவர்கிட்ட வந்து கேட்பாங்க. அதே ஊர்ல தான் ஜெயராம் பலராம்னு 2 பேர் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. ஜெயராம் ரொம்ப நல்ல குணமானவர். எல்லார்கிட்டேயும் நல்லா நடந்துப்பார். எல்லாருக்கும் உதவிகளையும் செய்வார். பலராம் பெருசாக யார்கிட்டயும் பேச மாட்டார். காசே இருந்தாலும் உதவி யாராவது கேட்டால் கூட செய்ய மாட்டார். அந்த அளவுக்கு கொஞ்சம். ஒரு நாள் பலராம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது 2-3 பேர் அவர்கிட்ட வம்பு கிழித்தாங்க. பாத்தியா, இவன் 4 ரூபாய் கிடைக்குதுன்னா என்ன வேணா பண்ணுவான். அதுக்குதான் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. சரியானவன் அப்படின்னு அவன் காது பட எல்லாரும் சொன்னாங்க. ஆனா பலராம் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. ஆனா ஜெயராம் வரும்போது மட்டும் அவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. அட ஜெயராமண்ணா, வாங்கண்ணா, வந்து உட்காருங்க. ஆமா, என்ன உங்களை பாக்குறதே காணும். கொஞ்சம் வந்து உட்காருங்கண்ணா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ நல்லா இருக்கோண்ணா. கொஞ்சம் பிழைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா அட்வைஸ் பண்ணுங்க, சொல்லுங்கண்ணா. அப்படி எல்லாருமே ஜெயராம விசாரிப்பாங்க, நல்லா விசாரிப்பாங்க. பெரியவங்களா இருந்தாலும் சரி, யூத்ஸா இருந்தாலும் சரி, எல்லாரும் அவரை புகழ்ந்து பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்து பலராம்க்கு பொறாமையா இருந்தது. ஒரு நாளைக்கு அவர் வீட்டு திண்ணையில உட்காந்து பலராம் இப்படி யோசிச்சாரு. அவனை விட எனக்கு தான் நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு கொடுக்காத மரியாதைய அவனுக்கு தான் கொடுக்குறாங்க. அவனுக்கு தான் அதிகமா மரியாதை கிடைக்குதே, தெரியல எதுக்குன்னு அப்படின்னு பலராம் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயம் மீனாட்சி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கே வந்தாங்க. அவங்க பலராம் கிட்ட, என்னங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க அப்படின்னுட்டு அவங்க கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் குடிச்சாரு பலராம். என்னங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அதுவா, ஒன்னும் இல்ல மீனாட்சி. இந்த ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாரும் என்கிட்ட நிறைய சொத்து ஆஸ்தி அந்தஸ்து இருந்தா கூட அந்த ஜெயராம தான் எல்லாரும் மதிக்கிறாங்க. அது ஏன்னே எனக்கு புரியல. அப்படி ஜெயராம் மேலே அவருக்கு இருந்த பொறாமைய சொன்னார் பலராம். அதுக்கு மீனாட்சி, என்னங்க நம்ம மனுஷங்க கிட்ட எப்படி பழகிறோமோ அவங்களும் அப்படி தாங்க பழகுவாங்க. அன்போடு நீங்கள் பழகி பாருங்க, அவங்களும் அப்படி தான் பழகுவாங்கங்க. அப்படி ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க மீனாட்சி. அதுக்கு பலராம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மீனாட்சி. அந்த ஜெயராம ஏதோ மந்திரம் தான் பண்ணுறான். அது என்ன மந்திரம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு அவர் சொன்னார். அன்னியிலேருந்து ஜெயராம் என்ன பண்ணுறாரோ அதே தான் பலராமும் பண்ணார். காலையில் ஜெயராம் எந்திரிச்சு செடிக்கு தண்ணி ஊற்றுனா பலராமும் அதே தான் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதே பண்ணார். ஆனால் ஜெயராம் செய்கிற தானத்தை மட்டும் பலராம் பண்ணவே இல்லை. சரியான கஞ்சுவாக இருந்தார். அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு ஜெயராம் அந்த ஊரில் இருக்க ஜெயசங்கர சுவாமிகளை பார்க்குறதுக்கு போனார். இதை கேள்விப்பட்ட பலராமும் ஜெயராமோட போனார். ஜெயராம் முன்னாடி பலராம் பின்னாடி க்யூவில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சுவாமிக்கு வணக்கம் சொன்னாங்க. வணக்கம் சுவாமி, வணக்கம் அப்படின்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. அந்த சுவாமிஜி ஜெயராமோட முகத்தை பார்த்து, நல்லா இருப்பா, யாருக்கும் தீங்கு நினைக்காத மனசு, அடுத்தவங்க நல்லா இருக்கணும், ஊரு நல்லா இருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற மனசு, ரொம்ப உயர்ந்த குணம் உனக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, கண்டிப்பா அந்த கடவுளோட அனுகிரகம் உனக்கு இருக்கும். குருஜியோட அனுகிரகமோ உனக்கு இருக்கும். இப்ப நீ என்ன பாக்குறதுக்கு எதுக்காக வந்திருக்கப்பா அப்படின்னு ஜெயராம பார்த்து கேட்டாரு சுவாமிஜி. சுவாமிஜி, இந்த வருஷம் அறுவடை சரியா நடக்கல, விவசாயமும் சரியா நடக்கல. அதனால நான் எப்பயும் பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நெல்லு தானியம் பழம் காய்கறிகள்லாம் கொடுத்து அனுப்புவேன். இந்த வாட்டி சரியா எதுவும் நடக்காததுனால என்னால கொடுக்க முடியல. அவங்க என்ன நம்பி இருக்காங்க, ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு ஜெயராம் கேட்டதோ சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டே, உன்னோட நல்ல மனசுக்கு அந்த இயற்கையே உனக்கு வழி காட்டும் அப்படின்னுட்டு ஒரு மாம்பழத்தை கொடுத்தாரு சுவாமிஜி ஜெயராம் கிட்ட. ஜெயராம், இது என் மந்திர சக்தியால வந்த பழம். இந்த பழத்தை சாதாரணமா நினைச்சிடாத. இத நல்ல மரமா, நல்ல செடியா மரமா வளர்ந்து உனக்கு நிறைய விஷயங்களை தரும். அதனால நீ பயனடைவ. அது உனக்கு வழி காட்டும். இத சாதாரணமா எடுத்துக்காத அப்படி சொல்லி ஜெயராம அனுப்பி வச்சாரு சுவாமிஜி. ஜெயராம் போனதுக்கு அப்புறம் பலராம் வந்து நின்னாரு. பலராமோட முகத்தை பார்த்தோன்னே அவருக்கு இருக்க கஞ்சத்தனம் கெட்ட எண்ணம் பொறாம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு சுவாமிஜி. அதனால அவர்கிட்ட எதுவும் பேசாம அமைதியா இருந்தாரு. எனக்கு முன்னாடி வந்தாங்களே, அவருக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதே மாதிரி எனக்கும் பண்ணுங்க.
அப்படின்னு அவர் கேட்டோன்னே சுவாமிஜிக்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன சுவாமிஜி, எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? பலராம், இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயத்த கேக்குற. உனக்கு என்ன வேணுமோன்னு கேட்க சொன்னா ஜெயராம்க்கு கொடுத்ததையே கேக்குற. அது தப்புல. கண்டிப்பா நான் அதே பண்ணுவேன், எனக்கும் அதே கொடுங்க. அப்படி ரொம்ப பிடிவாதமா பலராம் சுவாமிஜியை கேட்கவும் அவரும் இவர் பிடிவாதம் தாங்க முடியாம அவருக்கும் ஒரு பழத்தை கொடுத்தாரு. உனக்கு இந்த பழத்தை கொடுக்கற. இந்த பழத்தை எந்த சூழ்நிலையிலயும் கீழே போடக்கூடாது. கீழே போட்டினா இடோத மந்திர சக்திகள் எல்லாமே போயிடும். அப்படின்னுட்டு பலராம் கிட்ட சொன்னாரு சுவாமிஜி. பலராமும் அதை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு சுவாமிஜி. சுவாமிஜி கொடுத்த பழத்தை பலராம் ஜெயராம் அவங்க வீட்டில் நட்டு வச்சாங்க. அவங்க வீடு பக்கத்து வீடு தான். ஜெயராம் நட்டு வச்சோன்னே அடுத்த நாளே அது பெரிய மரமாக வளர்ந்து அதில் நிறைய மாம்பழம் எல்லாம் இருந்தது. அதில் கொஞ்சம் மாம்பழங்கள் கீழே விழுந்தது. இப்படி அந்த நிறைய மாம்பழத்தை எடுத்து பக்கத்து ஊரில் இருக்க ஒரு சந்தையில் விற்று அந்த காசை ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சார். ஆனால் பலராமோட மரத்தில் மட்டும் காயே காக்கல, பழமும் வரலை. அட, என்ன இது? ஏன் மரத்துல மட்டும் பழமும் வரல, காயும் வரல? சரியான கஞ்ச மரம். அப்படி எப்ப பார்த்தாலும் அந்த மரத்தை திட்டிக்கிட்டே இருந்தாரு பலராம். ஜெயராம் பலராமோட மரங்கள் வந்தது. ஜெயராமோட பழங்கள் பலராம் வீட்லேயும் விழ ஆரம்பிச்சுது. அந்த பழங்களையும் எடுத்து சந்தையில் விற்று அநாத ஆசிரமத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஜெயராம். இதெல்லாம் பார்க்கும்போது வயிற்றெரிச்சலாக இருந்தது பலராம்க்கு. ஒரு நாள் வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் பலராம் ஜெயராமோட வீட்டுக்கு வந்து இப்படி கேட்டார். ஜெயராம், அந்த பழங்கள் எல்லாம் என் வீட்டுலதான் விழுந்தது. அதை நீ எடுத்துட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். உங்க வீட்டுல விழுந்ததுன்னா ஆனா அது ஏன் மரத்தோட பழங்கள் தானே. அப்ப நான் எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க வேணா உங்க மரத்துல வர பழங்களை எடுங்க. எப்படிங்க எடுப்பீங்க? நானே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்னுட்டு எவ்வளவோ ஜெயராம் சொல்லியும் பலராம் கேட்கவே இல்லை. யார் வீட்டில் பழம் விழுதோ அதுதான் அவங்களோட பழம், அது அவங்களதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணாரு. 2 பேரும் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் நியாயம் கேட்டாங்க. இங்க பாருங்க தலைவரே, யாரு வீட்டுல பழம் விழுதோ அந்த பழம் அவங்க வீட்டுக்கு தான் சொந்தம். என் பேச்சையே இவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாரு அவரு. ஆனா அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. பலராமும் திருந்தல, ஜெயராமும் அவரோட காய்களை விட்டு கொடுக்கல. ஆனா ஜெயராம் ரொம்ப வருத்தப்பட்டாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு பலராமோட மரத்துல நிறைய வைடூரியம் எல்லாம் வந்தது. ஆனா அது எல்லாமே ஜெயராமோட வீட்டுல தான் வந்து விழுந்தது. அது எல்லாத்தையும் வித்து நிறைய பேருக்கு உதவிகளை செஞ்சு பணக்காரரா மாறினாரு ஜெயராம். ஆனால் பலராம் வீட்டில் மட்டும் எதுவும் விழலை. ஜெயராம் மட்டும் இது எல்லாம் விற்று அந்த மாய மரத்தினால பெரிய கோடீஸ்வரராக மாறினாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பலராம்க்கு வயிற்றெரிச்சலாக இருந்தது. அவர் ஜெயராம் கிட்ட வந்தாரு. ஜெயராம், அதெல்லாம் ஏன் மரத்தோட முத்துகள் வைரங்கள், அது எதுக்கு நீ எடுக்கிற? அட என்னன்னு நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தானே சொன்னீங்க யாரு வீட்டுல விழுதோ அது அவங்களது தான்னுட்டு. ஆஹா, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது. 2 பேரும் மறுபடியும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போனாங்க. என்னப்பா பலராம், எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே எல்லாரையும் நீ வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருந்தனா உன்னை ஊரை விட்டு அனுப்பிடுவேன், பாத்துக்கோ. அப்படி ஊர் தலைவர் பலராம் கிட்ட இந்த ஊரை விட்டு உன்னை அனுப்பிடுவேன்னுட்டு மிரட்டினாரு. அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்லவும் பலராமும் அடியிலேருந்து யாரையும் வம்புக்கு இழுக்கிறது இல்லை. ஜெயராம் மட்டும் அவர் வீட்டில் வளர்ற வைடூரத்தை எடுத்துகிட்டு போய் விற்று அந்த பணத்தில் நிறைய பேருக்கு அன்னதானம், படிப்பு செலவுன்னு எல்லாத்தையும் பண்ணார். பலராம் இதை பார்த்து வயிற்றெரிச்சல் தான் பட்டுக்கிட்டு இருந்தாரு. நொந்து போன பலராம் ஏதாவது ஒரு முத்தாது என் வீட்டில் விழணும்னுட்டு அதுக்கிட்ட வேண்டினாரு. ஆனால் அவரோட குணத்தை பார்த்து அந்த மரமும் தலையாட்டல. கிருஷ்ணவேணி ராமமூர்த்தி புருஷன் பொண்டாட்டி. ராமமூர்த்தி ரொம்ப நல்லவனா நல்ல குணம் இருக்கிறவனா இருந்ததுனால கிருஷ்ணவேணியோட அப்பா கிருஷ்ணவேணிய ராமமூர்த்திக்கு கொடுத்து கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. ஆனா கிருஷ்ணவேணி பெரிய பணக்காரி இருந்ததுனால அவளுக்கு ரொம்ப பணத்திமிரு இருந்துச்சு. நான் வெளியே போனா கார்ல தான் போவேன். நான் கை தட்டி கூப்பிட்டா ஆளுங்க வந்து கியூல நிப்பாங்க. ஆனா இங்க நான் தான் எல்லா வேலை செய்யணும். இப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் கிருஷ்ணவேணியோட அப்பா ராதையா பொண்ண பார்க்க வந்தாரு. ராமமூர்த்தி கட்டுல பின்னிக்கிட்டு இருந்தான். கிருஷ்ணவேணி வெளிய ஒரு ஸ்டூல் போட்டு கால் மேல கால் போட்டு உக்காந்து பாத்துக்கிட்டு இருந்தா. அப்பாவை பார்த்த உடனே கிருஷ்ணவேணி வேகமா வந்தா. அப்பா, நீங்களா? வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டா. ராமமூர்த்தி கூட உடனே ராதையாவை பார்த்து, மாமா நல்லா இருக்கீங்களா? அத்தை எப்படி இருக்காங்க? வயல்ல வேலையெல்லாம் எப்படி நடக்குது? இப்படி குடிக்கிறதுக்கு இளநீர் கொடுத்து நல்லா கவனிச்சான். ராமமூர்த்தி கிட்ட ராதையா பேசி பொண்ணை மட்டும் தனியா அந்த பக்கம் கூட்டிட்டு போனாரு.
எப்படிமா இருக்க? வீட்ல உனக்கு எல்லா வசதிங்களும் இருக்குல்ல? மருமக உன்னை நல்லா பாத்துக்கிறாரு தானே? ஆம்பா, பாத்துக்கிறாரு அப்படின்னு பட்டும் படாம பேசுனா. ஏம்மா, என்ன ஆச்சு? இன்னும் என்னப்பா ஆகுறதுக்கு? ரொம்ப நல்லவரு அப்படின்னு என்ன இங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. இங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இல்ல, ஏசி இல்ல, மிக்ஸி இல்ல, எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இப்படி கரண்ட் மேல காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தா. ராதையா அதை பார்த்து சிரிச்சாரு. காசால பொருளுங்களை சம்பாதிக்கலாம், ஆனா குணத்தை மட்டும் எது வச்சியும் சம்பாதிக்க முடியாது. என்னங்கப்பா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அனுபவம்ன்றது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கோமா, இப்படி சமாதானமா சொன்னாரு. அதுக்கப்புறம் ராதையா ராமமூர்த்தி கிட்ட தனியா பேசினாரு. என்னப்பா, என்ன விசேஷம்? என்ன இருக்கு மாமா? எல்லாம் சாதாரணமா தான். உன்னை பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியா இருக்க. பணம் செலவு பண்ணி வயல்ல வேலை நடத்துறேன். மழை வருமா இல்லையான்னு யோசிக்கிறேன். மஞ்சள் வேற போட போறேன். அப்புறம் நானே என் கையால மெத்தைய பின்னி வித்துக்கிட்டு இருக்கேன். இப்படி அவனோட வேலை விவசாயத்தை பத்தி பேசினானே தவிர உங்க பொண்ணு இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு பொண்ணை பத்தி எதுவுமே சொல்லல. ராதையா அத கவனிச்சு, என் பொண்ணு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கிறவ அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாரு. மகளை பத்தி ராதையாவுக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா கிருஷ்ணவேணி மட்டும் அப்பாவும் தன்னை கவனிக்கலன்னு யோசிச்சா. ராமமூர்த்திய பார்க்க பக்கத்தூர்ல இருந்து சொந்தக்காரு வந்தாங்க. வாங்க வாங்க. இப்படி வந்தவங்கிட்ட நல்ல விதமா பேசினா. ஆனா கிருஷ்ணவேணி மட்டும் அவங்கள பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டா. இப்படி வெளிய மெத்தையில உக்காந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராமமூர்த்தி அவங்க கிட்ட நல்ல விதமா பேசிக்கிட்டு இருந்தான். கிருஷ்ணா, மோர் எடுத்துட்டு வா. இப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டு விஷயத்த சொல்லிட்டு அவ அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா கிருஷ்ணவேணி அத கவனிக்கவே இல்ல. கிருஷ்ணா, மோரு அப்படி சத்தம் போட்டு கேட்டான். ஆனாலும் கிருஷ்ணவேணி வராததுனால அவனை எந்திரிச்சு உள்ள போனா. ஒண்ணுமே கேட்காத மாதிரி கிருஷ்ணவேணி அவ ரூம்ல படுத்திருந்தா. கிருஷ்ணா, உன்னை கூப்பிட்டேன் தானே, மோர் கொண்டு வான்னு சொன்னேன் தானே? நீங்க கூப்பிட்ட உடனே மோர் கொண்டு வர நான் வேலைக்காரியா? கிருஷ்ணா, அவங்க நம்ம சொந்தக்காரங்க. யார் சொந்தக்காரங்க? கொஞ்சம் மெல்ல பேசு கிருஷ்ணா. எதுக்கு நான் மெதுவா பேசணும்? நான் இப்படிதாங்க பேசுவேன். வெளிய இருக்கிறவங்களுக்கு சேவ் பண்றதுக்காக நான் இந்த வீட்டுக்கு வரல. அவங்க வெளிய இருக்கிறவங்க கிடையாது, அவங்க நம்ம சொந்தக்காரங்க. எங்க சொந்தக்காரங்க கிடையாது, உங்க சொந்தக்காரங்க அப்படி சொல்லி அவ அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டா. ராமமூர்த்தி வெளிய வந்தான். வெளிய வந்து பார்த்தப்போ சொந்தக்காரங்க அங்க இல்ல. அதுக்கப்புறம் கூட ராமமூர்த்தி கிருஷ்ணவேணிய எதுவுமே சொல்லல. ஒரு நாள் ராமமூர்த்தி காலையிலேயே வயலுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. ஆனா கிருஷ்ணவேணி எந்திரிக்கவே இல்ல. கிருஷ்ணா, நான் வயலுக்கு போறேன், மத்தியானம் சாப்பாட வயலுக்கு கொண்டு வந்துரு. இப்படி மெதுவா சொல்லி வயலுக்கு போனா. வயல்ல ரொம்ப வெயில் அதிகமா இருந்துச்சு. இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். மத்தியானம் ஆயிடுச்சு. எனக்கும் ரொம்ப பசி எடுக்குது. இருந்தாலும் கிருஷ்ணவேணி வரவே இல்ல. அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். மத்தவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு போயிட்டாங்க. ராமமூர்த்தி மட்டும் எப்போ கிருஷ்ணவேணி வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு முழுவதும் பசியிலேயே வேலை செஞ்சுட்டு சாயங்காலமா வீட்டுக்கு வந்தான். கிருஷ்ணவேணி பாயசம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. கிருஷ்ணவேணி, சாப்பாடு கொண்டு வர சொன்னேனே, எதுக்காக கொண்டு வரல? எனக்கு வெயில் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானங்க? கொஞ்ச தூரம் தானே கிருஷ்ணா. என்னங்க கொஞ்ச தூரம்? எனக்கு வெயில்ல வந்தாவே ஆகாது. அதனாலதான் நான் வெளியே வரவே இல்லைங்க. எனக்கு பசி எடுக்காதா கிருஷ்ணா? ஐயோ, அதுக்கு என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒரு வேளை சாப்பிடலன்னா என்ன இப்போ? ச்சே, போய் உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாருங்க. அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இப்படி கிருஷ்ணவேணி என்ன நடந்தாலும் புருஷனை ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தா. இப்படி ராமமூர்த்தி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராமமூர்த்தியோட அம்மாவும் அக்காவும் அவனோட வீட்டுக்கு வந்தாங்க. இவங்களெல்லாம் என்னால பார்க்க முடியாது அப்படி சொல்லி சொல்லாம பேசாம அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. ராமமூர்த்தி மட்டும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தான். அம்மா, உங்க மருமக பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா. நீங்க வந்தப்போ இப்படி விட்டுட்டு போறோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே போனா. சரிடா, பரவாயில்ல, அவங்க அம்மாக்கு மட்டும் யாரு இருக்காங்க அப்படி சொல்லி கிளம்பி போனாங்க. வீட்டுல கிருஷ்ணவேணி இருந்தாலும் அப்பா அம்மா 2 பேரும் அவகிட்ட பேசவே இல்ல. கிருஷ்ணவேணி பேசலான்னு எவ்வளவுதான் நெருங்கி போனாலும் அப்பா அம்மா அவகிட்ட பேசவே இல்ல. அப்பா அம்மா எதுக்காக என்கிட்ட பேசலன்னு கிருஷ்ணவேணிக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா கிளம்பி வெளியே போனப்போ நடுவுல வந்து நின்னா. அப்பா, எனக்கு உங்ககிட்ட பேசணும். என்னம்மா பேசணும்? எதுக்காக நீங்க யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நீ மருமகன் கூட சேர்ந்து வந்திருந்தா எப்படி இருக்கீங்க, என்ன வேணும்னு கேட்டிருப்பேன்.
நீ மாசமா இருந்து வந்திருந்தா உன்னை நல்லபடியா பாத்திருப்பேன். புருஷன் வீட்டுல யாருமே என்ன சரியா பாக்கலனா எனக்கு யாருப்பா கதி? அம்மா வீடுதாம்மா கதி. அப்போ பிறந்த வீட்டுக்கு வந்தா இப்படிதான் என்ன பாத்துக்குவீங்களா? ஒருவேளை உன் புருஷன் குடிகாரனா இருந்தா நான் உன்னை பாத்திருப்பேன். அவன் பொம்பளை பொறுக்கி வேலைக்கு போக மாட்டேங்கிறான்னாலும் நான் உன்னை பாத்திருப்பேன். அவன் குடிகாரனா இருந்தா அவனை ஒரு வழிக்கு கொண்டு வந்திருப்பேன். அவன் பிசுநாரியா இருந்தா அதையும் சரி பண்ணிருப்பேன். அப்போ அவங்க மேல தப்பு இல்லன்றீங்களா? ஆமாமா, அவன் மேல தப்பு இருக்கு. நீ என்னதான் அவனை அவமானப்படுத்தினாலும் நல்லபடியா பார்த்தான்ல, அதுதான் அவன் செஞ்ச தப்பு. அவன் ஏழையா இருந்தாலும் நீ பணக்காரின்ற விஷயம் தெரிஞ்சு கூட உங்ககிட்ட 1 ரூபா கேட்கல பாரு, அதுதான் அவன் செஞ்ச தப்பு. அவங்க அம்மா வந்தப்ப அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்தியே, அப்போ உன் பேரு கெட்டு போக கூடாதுன்னு பார்த்தான் பாரு, அதுதான் அவன் செஞ்ச தப்பு. ஏமா, நான் வந்து என் பொண்ணு மேல ஏதான தப்பு இருக்குன்னு கேட்டாலும் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னான் பாரு, அதுதான் அவன் செஞ்ச தப்பு. ஒரு பேச்சு சொல்லட்டா, அவன் எனக்கு புள்ளையா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கோன்னு எவ்வளோ தடவை யோசிச்சிருக்கேன். அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாரு. ஆனாலும் கிருஷ்ணவேணி எதுவுமே பேசாம அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா. ராமமூர்த்தி செஞ்ச வேலை ஒரு தடவை அவ கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. மறுநாளே கிருஷ்ணவேணி எதுவுமே யோசிக்காம தன்னோட புருஷன் வீட்டுக்கே வந்தா. ராதையா உள்ளுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. வீட்டுக்கு திரும்பி வந்த கிருஷ்ணவேணிய பார்த்து ராமமூர்த்தி எதுவுமே பேசல. ஆனா இப்போ கிருஷ்ணவேணிக்குள்ள பணத்திமுறை இல்ல. ராமமூர்த்திய புரிஞ்சுக்கிட்டு அன்னையில இருந்து 2 பேரும் அந்யோன்யமா இருந்தாங்க. எந்த பெத்தவங்களா இருந்தாலும் தன்னோட மகளுக்கு இந்த மாதிரி புத்தி சொன்னா எந்த குடும்பமும் பிரிஞ்சு போகாது.